என் பிள்ளையே, இந்த தவகாலம் ஒரு சாதாரண மதச் சடங்கு காலம் அல்ல. இது மாற்றத்தின் காலம். மனந்திரும்பும் காலம். புதிய ஆரம்பத்தின் காலம். மனந்திரும்பும் காலம். இப்பொழுதே உங்கள் இருதயத்தோடே என்னிடத்தில் திரும்புங்கள். யோவேல். தவகாலம் உன் இதயத்தை ஆராயும் நேரம். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாவம், காயம், குற்ற உணர்வுபிவற்றை எல்லாம் எனக்குக் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனந்திரும்புதல் தோல்வி அல்ல, அது வெற்றியின் தொடக்கம். ஜெபத்தின் காலம். இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் ஆழமாக செல்ல அழைக்கிறது. ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. நீ அமைதியாக என்னோடு பேசும் ஒவ்வொரு நிமிஷமும். நான் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உபவாசத்தின் அர்த்தம். உபவாசம் என்பது வெறும் உணவு தவிர்ப்பல்ல. அது உன் சுயத்தை அடக்கி தேவனை முன்னிலைப்படுத்தும் நேரம். நீ ஏதோ ஒன்றை விட்டுக்கொடுக்கும்போது நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்கிறேன். சிலுவையை நோக்கும் காலம். இந்த தவகாலம் சிலுவையின் அன்பை நினைவூட்டுகிறது. இயேசு உனக்காக துன்பத்தை ஏற்றார். அந்த அன்பை உணரும்போது உன் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது. தேவன் உனக்கு சொல்கிறார், இந்த தவகாலம் முடியும் போது நீ பழைய மனிதன் அல்ல. உன் மனம் புதிதாகும். உன் குடும்பத்தில் சமாதானம் வரும். உன் வாழ்க்கையில் நான் புதிய கதவை திறப்பேன். இந்த தவகாலத்தை லேசாக எடுத்துக் கொள்ளாதே. இது உன் ஆவிக்குரிய திருப்புமுனை.